கசப்பான ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நிறைய பேருக்கு இது விருப்பம் இருக்காது, பிரச்சனை இல்லை. கசப்பான ஒரு உண்மை, இன்றைக்கு பிதாத்தி என்றால் அதனுடைய பாரதூரத்தை அறியாத மக்கள், மார்க்கம் என்றால் ஒரு 3 நாள் 40 நாள் 4 மாசம் என்று அல்லாஹ்வுடைய பாதையில தான் போக வேண்டும் என்று தப்பான வழியில் வழிகாட்டப்பட்ட மக்கள், அங்காடி வியாபாரி செய்கிறவர்கள், பேமெண்ட்ல பிசினஸ் செய்கிறார்கள், சின்ன சின்ன பிசினஸ் செய்கிறார்கள், அது சத்தியம் என்று நினைத்து, சத்தியம் அல்ல சத்தியம் என்று நினைத்து தொழிலை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு, ஊரை விட்டுவிட்டு எங்கேயோ போய் தூரத்திலே போய் தங்கியிருந்து பள்ளிவாசலிலே போய் படுத்து கிடந்து மார்க்கம் இதுதான் என்று மார்க்கத்தை தெரியாமல் கால அவகாசங்களை கொடுத்து 5 நம்பர் என்று சொல்லுகின்ற அந்த அடிப்படைக்குள் அவர்களை பேச வைத்து திரும்ப 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 5 நம்பருக்குள் பயான் பண்ண கேட்காத புதுசான ஒரு தகவலை கேட்பதை போல அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று ஒரு சமூகம் இந்த உலகத்தில் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு பாருங்க. பயிற்றுவிக்கப்பட்ட விதம் பிழை, பயிற்றுவிக்கப்பட்ட விதம் பிழை. அவர்கள் செய்கின்ற தியாகம், கோழி ஏத்துற லொரியில ஏறிட்டு போறானுங்களப்பா வியாழக்கிழமை இஜித்திமாக்கள் என்று சொல்லி காண்றமா இல்லையா? வியாழக்கிழமை இஜித்திமா என்று கோழிகள் ஏத்துகின்ற லொரிகளில் ஏறி போகிறார்கள். பஸ்ஸுக்கு நேரம் இல்லை என்று ஒருவருடைய லொரியில எல்லாரும் சேர்ந்து டீசல் அடிச்சு கொண்டு, ஒருவர் டீசல் அடிச்சு கொண்டு வாங்க 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 என்று போகிறார்கள். சத்தியம் என்றா என்னென்று தெரியாத மக்கள். நான் ஒரு தரம் வரக்கா புலையில நிற்கிறேன், பஸ்ஸுக்காக வேண்டி காத்திருக்கிறேன். ஒரு தாடி வச்சு ஒரு தொப்பி போட்டு ஜுப்பா போட்ட ஒரு மனிதர் ஒரு லொரியில் அப்படியே வந்துட்டு இருக்கிறார். அந்த நேரம் ஏதோ ஒரு சூரத்து விளங்கிருக்கு போல, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டார். நான் இன்ன இடத்துல போறேன்னு சொன்ன, வேறுங்க என்றார். என்னை ஏற்றி கொண்டு போய் விட்டார். நான் கேட்டேன், கம என்று அத்தர் மணக்கிறது. நான் கேட்டேன், எங்க போறீங்க அப்படின்னு. இன்றைக்கு ஜும்மா ராத்திரி நாள், நான் இன்றைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தேன், லேட் ஆகிட்டு, நான் வளமையா என்ற லொரி எடுத்துட்டு போறேன், ஆனா லேட் ஆகிட்டு அதுக்காக வேண்டி போகிறேன் என்றார். அல்லாஹ் அக்பர். பிழையான வழிகாட்டல் தோழர்களே. உண்மையில் பிதாத்தி என்றால் என்ன என்று தெரியாது, ஷிர்க் என்றால் என்ன என்று தெரியாது, மார்க்கம் என்றால் எது என்று அந்த மக்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் செய்கின்ற தியாகம் இருக்குத்தானே, அது உண்மை என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் படுகின்ற பாடும் கஷ்டமும் சொல்லி முடியாதது தோழர்களே. ஆனால் நமக்கு சத்தியம் தெரியும், சுன்னா தெரியும், குர்ஆன் தெரியும், சமூக ஒற்றுமை எதனால் உருவாக வேண்டும் என்று தெரியும், பள்ளிவாசல்களுடைய கண்ணியம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தெரியும். ஆனால் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அந்த முரண்பாடுகளும், வெட்டு குடுப்பு இல்லாத குணங்களும், போட்டிகளும், பொறாமைகளும், வஞ்சகங்களும், குரோதங்களும், இன்றைக்கு ஒருவரை பற்றிய ஒருவர் தப்பான எண்ணங்களும், பள்ளியிலே அமர்ந்து மார்க்கத்தை கேட்க முடியாத அளவுக்கு குரோதங்களும் விரோதங்களும், நீ சொல்லி நான் கேட்பதா என்று சொல்லுகின்ற சட்டதிட்டங்களும் இன்றைக்கு உருவாகி ஏகத்துவவாதிக்குள்ளேயே இன்றைக்கு அடித்துக்கொண்டு மூட்டிக்கொண்டு இன்றைக்கு உடைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கசப்பான உண்மையை பார்க்கிறோம் தோழர்களே. மாற வேண்டும். எப்படியெல்லாம் இருந்த நாங்கள், கபரடியிலே மண்டையிட்ட நாங்கள், கந்துரையிலே காலாகாலம் நிலைத்திருந்த நாங்கள், மார்க்கம் என்று நாங்களும் 3 நாட்கள் 40 நாட்கள் 4 மாசம் என்று அதுதான் சத்தியம் என்று போன நாட்கள். நாங்கள் மார்க்கம் என்றால் என்ன என்று தெரியாமல் ஒரு புத்தகத்தோடு கையிலே வைத்துக் கொண்டு அலைந்த நாங்கள், சத்தியம் கிடைத்ததற்கு பிறகு எப்படி பக்குவத்தோடு இருக்க வேண்டியவர்கள், சத்தியம் கிடைத்ததற்கு பிறகு எவ்வளவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டியவர்கள், இன்றைக்கு அசத்தியவாதிகளிடத்தில் இல்லாத பண்புகள் எங்களுடைய சமுதாயத்துக்குள் வந்து பூந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? யாரையாவது மனசு வந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. வல்லாஹில் அலீம், நான் பேசுவது அல்லாஹுக்காக. இதையாவது நீங்கள் வித்தியாசமாக புரிந்து கொண்டால் நீங்களும் அல்லாஹும் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்களும் யாராவது இதை வித்தியாசமாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு எதிராக இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நான் இருப்பேன். அல்லாஹ் மீது ஆணையாக, இது இந்த சமுதாயத்தில் இங்கு மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் இருக்குகின்ற, நான் பெரியவனா நீ பெரியவனா, உன்னை நான் விமர்சிப்பதா என்னை நீ விமர்சிப்பதா, என்னை விட்டு விட்டு நீங்கள் செய்வதா உங்களை விட்டு விட்டு நாங்கள் செய்வதா என்று சொல்லுகின்ற போட்டிகளும் பொறாமைகளும். ஆத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தரம் அப்படியே இருக்கிற நேரம், சுபகுடைய நேரம்,
ஒரு நபித்தோழரை ஜிசியா வரி எடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பியிருக்கிறார்கள். சுபகு தொழுது விட்டு சலாம் கொடுக்கிறார்கள். அந்த மனிதர் அப்படியே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய முகத்திலும் சந்தோஷம், செழிப்பு, ஓஹோ அப்படி என்று இருக்கிறது. அப்போது கேட்கிறார்கள், என்ன எல்லாரும் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் அப்படி என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், ஜிசியா வரியை எடுக்க போனவர் வந்திருக்கிறார், ஏதாவது கொண்டு வந்து தருவார், அதை சாப்பிடுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் சந்தர்ப்பமாக இருக்குமே யா ரசூலுல்லாஹ், அதுக்கு தான் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே, நீங்கள் எல்லாம் சாப்பிட இல்லாமல் வறுமையினால் இந்த உலகத்தில் அழிந்து போவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. உங்களுக்கு மத்தியில் பொறாமைகளும் போட்டிகளும் வஞ்சகங்களும் குரோதங்களும் உள்ளங்களுக்கு மத்தியில் முரண்பாடுகளும் வந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு சாகுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காலமோ இந்த காலம் என்று யோசிக்க தோன்றுகிறது தோழர்களே.